அப்ப கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற பட்சத்துல, அது எப்ப அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதுன்னு நம்மளால கணிக்க முடியுமா? ஆ கண்டிப்பா கணிக்க முடியும். இந்த சைக்கிள் என்னன்னா, பொருளாதாரம் மோசமா இருக்கும்போது பங்குச் சந்தைகள் வீழ்ச்சி அடையும். பங்குச் சந்தைகள் வீழ்ச்சி அடையும்போது, அ வட்டி வீதங்கள குறைப்பாங்க. வட்டி வீதங்கள குறையும்போது தங்கம் விலை ஏறும். இப்ப 2008ல லீமன் பிரதர் வங்கி கொலாப்ஸ் ஆச்சு. அப்போ வட்டி விகிதங்கள 0 கொண்டு வந்தாங்க. தங்கத்தோட விலை ஏறுச்சு. சரி, அந்த தங்கத்தோட விலை ஏறி, ஏறி, ஏறி அது எப்ப இறங்கும்? அப்படின்னு ம். கேட்டீங்கன்னா, எப்போ வந்து இந்த வட்டி விகிதங்கள ரொம்ப குறைச்சிட்டாங்க இல்லையா? ம். அது திரும்ப எப்போ வட்டி விகிதங்கள ஏத்துவாங்க? அதுக்கு ஒரு அறிகுறி வரணும். ம். அப்ப ம். எப்ப அந்த அறிகுறி வரும்னாக்கா, இந்த வீழ்ச்சி அடைஞ்ச பொருளாதாரம் நல்லா வளர்ச்சி அடையுது. ம். அ அப்ப நல்ல வளர்ச்சி அடையும்போது, இந்த தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சா அது வந்து ஓவர் ஹீட்டிங் சொல்லுவாங்க எக்கானமில. ம். ம். அது ம். நடக்கக்கூடாது. அப்போ கொஞ்சம் ஓவர் ஹீட்டிங் ஆகுது. அப்டின்னா என்னன்னா, கண்ட மேனிக்கு வந்து நெறைய பேர் வந்து 2 கார், 3 கார் வாங்குறாங்க. அது அப்டி அப்டி ம். நடந்ததுன்னா ஒரு காலத்துல பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போ வங்கியில வந்து வைப்பு நிதிய ஏத்துவாங்க. அப்போ வட்டி விகிதங்கள் குறையும்பொழுது தங்கம் ஏறும். வட்டி விகிதங்களை ம். ஏற்றும்போது தங்கம் விலை குறையும்.